எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் 4வது பாதம் மீன ராசி மேச லக்னத்தில் தானுங்க ஆடி மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆடி மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய பலன்களை பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க தானே செய்யுது. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் ஒவ்வொரு நேரத்தில் தான் சாதகமான பலன் தரும். ஆடி மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகம் இல்லையா அப்படின்னா, தனுசு ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். கோச்சாரத்தில் பரிவர்த்தனை ராகு பகவான் என்ன சார் பரிவர்த்தனைகள் இருக்கிறார் அப்படின்னா, தனுசு ராசியாதிபதி குரு பகவானுடைய சாரத்தில் ராகு பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் சரியாக பூரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதம் 326 டிகிரியில் ராகுவுடைய சாரம் திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். அதுபோக உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியும் பார்க்கிறாரு. உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடைய சாரத்தில் இருக்காரே குரு பகவான், அதுக்கு ராகு பகவானையும் பார்க்கிறாரு. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் வரக்கூடிய ஆடி மாதத்தில். ஆடி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குது. பாக்கி 2 நாள் சாதகம் இல்லையா சார் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் முழுமையாக சிறப்பான ஒரு நாட்கள், ஒரு அற்புதமான அனுகூலம் வரக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, உடலஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி வக்கர நிலைகள் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. சனி பகவானுடைய பார்வை 10வது பார்வையாக உங்கள் ராசி மேலே படக்கூடிய தருணம் சிறப்பு. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதுபோக செவ்வாய் சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படும். கிரகங்களில் முக்கியமான கிரகங்கள் 3 கிரகங்கள், குரு பகவான், சனி பகவான், அதுபோக செவ்வாய். 9 கிரகங்கள் இருக்குன்னா 9 கிரகங்களுக்கு 7வது பார்வைன்றது பிரதானமாக வரக்கூடியது. பொதுவாக 7வது பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. 3 கிரகங்களுக்கு மட்டும்தானுங்க 3 பார்வைகளை கொடுத்துருக்காங்க ஜோதிடத்தில். சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் செவ்வாவுக்கும். அப்போ அந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படக்கூடிய தருணம் ஆனந்தமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுக்கும் சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கும் சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாவுக்கும் கம்யூனிகேஷன் இருக்குது, தொடர்பு இருக்குது. ஆடி 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை. அப்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்குண்டான நேரம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஏதாவது ஒரு சாதகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை நமக்கு எந்த நேரம் சாதகமாக இருக்குது, எந்த நேரம் பாதகமாக இருக்குதுன்றது ஜாதகத்தை பார்த்தா தானே நமக்கு தெரியும். வருஷத்துக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஜாதகம் பார்த்தா நமக்கு எப்படி தெரியும்? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட முடியாது, இந்த ஜோதிடத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுன்ற எண்ணத்தில் தான் இந்த ஜோதிடத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. 1000 ஜோதிடர்கள், லட்சம் ஜோதிடர்கள் தப்பாக இருக்கலாமே தவிர ஜோதிடம் ஒருபோதும் தப்பாக இருக்காது. எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் தயவு செய்து அந்த செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு செய்யுங்க, நட்டம் இருக்காது. சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய
சனி பகவான் 4வது பாவகத்தில் வக்ர நிலைகளில் இருக்க, சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் சகோதர ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, சகோதர ஸ்தானாதிபதியும் பார்ப்பார். ஆடி 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை செவ்வாய் சகோதர ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆடி 12ஆம் தேதியிலிருந்து ஆடி 31ஆம் தேதி வரை சகோதர ஸ்தானாதிபதியை பார்க்குறாரு. பல வருஷமாக பல நாளாக இருந்த அந்த பகை நீங்க போகுது. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகையோ, அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடமோ, கூட பிறந்த பொறுப்புக்கிட்ட நான் பேசி 10 வருஷம் ஆகுது சார், 4 வருஷம் ஆகுது சார், அதெல்லாம் சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரத்தை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதுபோக ஒரு சிலர் இருக்காங்க, என் அண்ணன் வீட்டில் நான் பொண்ணு கட்டணும்னு நினைக்கிறேனுங்க, என் தம்பி வீட்டில் நான் பொண்ணு கட்டணும்னு நினைக்கிறேனுங்க, கேட்டால் கொடுக்க மாட்டேன் போல இருக்குது. இந்த மாதிரி கூட பிறந்த பொறுப்பு சம்பந்திகள் ஆகணும்னா இது சரியான நேரம். இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தையில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எத்தனையோ பேர் என் தங்கச்சி வீட்டில் பொண்ணு கட்டணும்னு நினைக்கிறேனுங்க, அதாவது பையனாக இருந்தால் என் தங்கச்சி பொண்ணு என் பையனுக்கு கட்டணும்னு நினைக்கிறேனுங்க, சந்தர்ப்பம் ஒத்து வர மாட்டேங்குது. என் அண்ணன் பொண்ணு என் பையனுக்கு கட்டணும்னு நினைக்கிறேனுங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணு, சரிங்களா, நினைக்கிறது உண்டு. சரிங்களா, அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் தானுங்க, பிரகாசமான நேரம் தானுங்க. சரியா, அத்தை பொண்ணு மாமன் பையன் கட்டுறதுக்கும் மாமன் பையன் அத்தை பொண்ணு கட்டுறதுக்கும் சரியான நேர காலங்கள் இது. இது குழப்பமாக இருக்கும். இந்த இப்போ நான் சொன்ன விஷயம், சரிங்களா, இது குழப்பப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, இந்த தனுசு ராசியில் ஒரு பெண்ணாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் அண்ணன் பையனை உங்களுடைய பையனுக்கு உங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா, பேச்சுவார்த்தை நடத்தணும்னா இந்த நேரம் நல்ல நேரம். ஆடி மாதம்ன்றதுனால நீங்கள் பார்க்காதீங்க, இந்த சகோதர ஸ்தானம் பலமாக இருக்கிறதுனால இந்த அமைப்பு ஏற்படும். அதுபோக 4வது பாவகத்தில் சனி பகவான் 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் அடமான வச்ச வீடு வாசல் மீட்கலாம், வண்டி வாகனம் மீட்கலாம், வச்சிருக்கிற நகநட்டு அடமான வச்சிருக்கிற நகநட்டு மீட்கலாம். ஒரு வேலை அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, அடுத்தவங்ககிட்ட காசு பணம் வாங்கி போட்டேனுங்க, அதுக்காக நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அந்த சங்கடங்கள் சரியாகும். மன ரீதியாக இருக்கிற சங்கடம், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடம், உடல் ரீதியாக இருக்கிற சங்கடம், இதெல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இதில் மாற்று கருத்து கிடையாது. 5வது பாவகம் நம்ம லக்னமாகி போச்சு. ஒரு சிலர் இருக்கிறாங்க, புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியானா போதும் சார், போகாத கோவில் குளம் இல்லை சார், பார்க்காத வைத்தியம் இல்லை சார், பண்ணாத வைத்தியம் இல்லை சார், பார்க்காத கோவிலும் கிடையாது, பண்ணாத பரிகாரங்களும் கிடையாது, பண்ணாத வைத்தியமும் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேனுங்க, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லா ராசிகாரங்களுக்கும் எல்லா லக்னகாரங்களுக்கும் தன்னுடைய ராசி லக்னத்துக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி, அதுதான் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புத்திரஸ்தானம்னா அந்த புத்திரஸ்தானாதிபதி ஒரு கிரகம் இருக்கணும் இல்லையா? தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய். புத்திர காரகன்னா எல்லாருக்குமே குரு தான். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி. அப்போ குடும்பஸ்தானாதிபதி பார்வை, புத்திரகாரகனுடைய பார்வை, புத்திரஸ்தானாதிபதி பார்வை உங்கள் ராசி மேலே படுது. குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல நேரம் எப்போ வரும் பாருங்கள். ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க, நான் சொன்ன விஷயத்தில் 100% ஆதாரம் இருக்குது. அப்போது அந்த பிள்ளை செல்வம் பெருகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் ஆடி மாதத்தில் உருவாக்கி தருதுங்க. ஆடி 12 தேதிக்கு மேலேங்க, கிட்டத்தட்ட ஆடி 18 தேதிக்கு மேற்கொண்டு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு மாற்றங்கள் ஏற்படும். போர்க்களம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நல்லது நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆடி 18க்கு மேற்கொண்டு தனுசு ராசியில் பிறந்தவங்க மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் யாருன்னா 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லலாம். அதாவது ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லலாம். அவர் 10ஆம் தேதிக்கு மேலே 7வது பாவகத்துக்கு போகிறார். போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சு. ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லைங்க. இந்த மாதிரி சங்கடப்பட்டு இருக்கிற தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் 6வது பாவகத்துக்கு அதிபதி மட்டும் கிடையாதுங்க.
அசுர குருன்னு சொல்லுவாங்க சுக்கிர பகவானை. அப்போது சுக்கிர பகவானும் குரு பகவானும் அசுர குருவும் தேவகுருவும் ஒரே பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழலால் பகை நீங்கக்கூடிய நேரம் இது 10ஆம் தேதிக்கு மேலே. அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடமாக இருக்கட்டும், இல்லை வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய உழைப்புக்கு உயர்வுக்கு உழைப்புன்னு இல்லை உயர்வுக்கு 4 பேர் காரணமாக இருக்கிறாங்கன்னா நாம் உருப்படாமல் போகிறதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க சார் அப்படின்னா அந்த மாதிரி சங்கடங்களெல்லாம் இந்த தருணங்களில் சரியாகும் 10 தேதிக்கு மேலே. அசுரகுருன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் தானுங்க. அப்போது சுக்கிரனும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம், நல்லது நடக்கும். 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு திருவாதிரை சாரத்தில் வாங்கியிருக்காரே, நாகதோஷம் இருக்குது அதனால் திருமணம் தள்ளி போகுதுங்க அப்படின்னா, குருவே ராகு சாரத்தில் இருக்கும்போது, ராகு குரு சாரத்தில் இருக்கும்போது அந்த நாகதோஷத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அதாவது காலஸ்திரி போனேனுங்க, திருமணஞ்சேரி போனேன், திருநாகேஸ்வரம் போனேன், நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா, குருவும் ராகுவும் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய தருணத்தில் நாகதோஷத்துடைய தாக்கம் கம்மியாகும், நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணம் தான் சங்கடமாக இருந்தது சார், மறுமணமாவது நல்ல விதமாக இருக்குமா, மகிழ்ச்சி கொடுக்குமா, மனநிறைவு கொடுக்குமானா இந்த தருணங்களில் மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். அதுபோக தனுசு ராசிக்கு 8வது பாவகத்தில் சூரியன் புதன் புதனாதித்ய யோகமாக இருக்குது, 2வது பாவகங்களை பார்க்குறார். புதனாதித்ய யோகமாக இருந்து 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமாக இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து 2வது பாவங்களை பார்க்குறாரு அப்படின்னா வரவு செலவு நல்லா இருக்கும். வாங்கின இடத்துல கொடுக்க முடியும், கொடுத்த இடத்துல வாங்க முடியும் ஆடி மாதத்தில். ஏன்னா ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை சூரியனும் புதனும் இணைவு ஒரே பாவகத்தில் புதனாதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகங்களை பார்க்கக்கூடிய நேரம் சாதகமாக இருக்குது. கேதுவும் செவ்வாவும் 9வது பாவகத்தில். குலதெய்வ வழிபாடு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் இந்த மாதம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, குலதெய்வம் கோவிலுக்கு போகணுன்ற எண்ணத்தை வர வச்சுக்கிட்டு இந்த தருணங்களில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும். 12 மாதம் ஒரு வருடத்தில் 1000 முறை நீங்கள் கோயிலுக்கு போனாலும் அந்த ஆடி மாதத்தில் போகிற மாதிரி இருக்காது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு. இந்த ஆடி மாதத்தில் அதுவும் முனீஸ்வரரை வழிபடுறேனுங்க, ஐயனாரை வழிபடுறேனுங்க, கருப்பனாரை வழிபடுறேனுங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச ஒரு அபிஷேகம் செய்து பாருங்கள், நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும், நிறைவான வாழ்வாதாரம் ஏற்படும். மற்றபடி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே வரக்கூடிய ஆடி மாதம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.